வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் 50,000 ரூபாய் உதவித்தொகை, போலி தகவல்களுக்கு எச்சரிக்கை. தேங்காய்களின் விலை 300 ரூபாவை தொடும், அமைச்சர் நலிந்த ஜெயதிஷவின் அறிவிப்பு. தேங்காய்களின் விலை 300 ரூபாய்க்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார். அவர் இந்த விலை உயர்வு தவிர்க்க முடியாது எனவும் மக்கள் அவசரத்தில் தேங்காய்களை வாங்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையில், நாம் தோட்ட நிறுவனங்கள் மற்றும் சதோஷம் மூலம் தேங்காய்களை விநியோகித்து வருகின்றோம் என்று அரசாங்கம் இந்த நிலைமை முழுமையாக முகாமை செய்து வருகின்றது என்றும் தெரிவித்தார். பருவகால பிரச்சனைகள் காரணமாக இந்த சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அவற்றிற்கு தீர்வு காணும் முயற்சிகள் நடப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழை குடும்பங்களுக்கு ஜனாதிபதி 50,000 ரூபாய் உதவித்தொகையினை வழங்குவார் என்ற போலியான குறுஞ்செய்திகள் சமூக ஊடகங்களில் பரவிவரும் நிலையில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. போலி தகவல்களை பின்பற்றாதீர்கள் என்று எச்சரித்துள்ள ஆணையகம், இவைகளால் உங்களில் தனிப்பட்ட தகவல்களை இழக்க வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. இவை போலி இணைப்புகள். இவற்றில் உங்கள் தகவல்களை வழங்குவது வங்கிக் கணக்குகளுக்கு அங்கீகரிக்கப்படாத அணுகலுக்கு வழிவகுக்கும் என தொலைத்தொடர்பு ஆணையத்தின் இயக்குநர் மேனகா பத்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.